ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் போட்டிருக்க இந்த மேக்கப் லுக் தான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். மேக்கப் லுக் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆர் காலேஜ் கேர்ள்ஸ் தாராளமாக வந்து தினமும் போட்டுட்டு போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் நான் இந்த பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசிங் கோல்டு க்ரீம் தான் வந்து எடுத்துக்கிறேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 5 rupees தான். இது நம்ம வின்டர் சீசனில் யூஸ் பண்ணுற க்ரீமாக இருந்தாலும் நார்மலாக நம்ம ஒரு மாய்ஸ்சரைசராகவும் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டு ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து போட்டுக்கோங்க. இப்போ என்னோடய ஃபேஸ் எனக்கு ரெண்டுத்துமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது நான் என்ன எடுத்துருக்கேன்னா, இந்த பாண்ட்ஸோட பிரைட் பியூட்டி க்ரீம் தான். இதோடைய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 10 rupees தான். டெய்லி மேக்கப்புக்கு இந்த க்ரீம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இதில் ஒரு டியூப் நம்ம வாங்கணும் அப்படின்னாலே குறைஞ்சது நம்மளுக்கு 2 வாரத்துக்கு வந்து வரும். இந்த க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா சீரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆர் காலேஜ் கேர்ள்ஸ் நீங்கள் டெய்லி மேக்கப்புக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஃபேஸில் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரைட்னஸை வந்து கொடுக்குது. ஃபேஸை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து வச்சுருக்கும். இப்போ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக இந்த க்ரீமை டாட்டாக வச்சுட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்பாட் இல்லை பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் க்ரீம் வந்து நிறையவே வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய கன்னத்தில் அதுக்கப்புறம் நெத்தியில் இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு வேர்த்து அங்கே தான் வந்து க்ரீம் போயிடும். அதனால் செகண்ட் லேயராக இன்னொரு வாட்டி வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல் ஃபேஸ் க்ரீம் போட்டதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நல்லா பிரைட்டாகவே வந்து இருக்குது. இப்போ அடுத்ததாக இதை நான் செட் பண்ணுறதுக்கு இந்த பாண்ட்ஸோடைய சாண்டல் டால்க் தான் வந்து எடுத்துக்கிறேன். இதோடைய ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 10 rupees தான். நான் இந்த மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணி வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக கடையில் கிடைக்கிற ஸ்பஞ்சை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பவுடர் வந்து எப்போவுமே கையால் அப்ளை பண்ணுறதை விட ஸ்பஞ்ச் வச்சு பண்ணிங்க அப்படின்னா எங்கேயும் அதிகமாக இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா ஈவனாக உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் அடுத்ததாக எடுத்துருக்கிறது இந்த ஏடிஎஸோட ஐப்ரோ பென்சில் தான். இது நமக்கு நார்மலாக ஃபேன்சி ஸ்டோர்லேயே வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இதை வச்சு என்னோடய ஐப்ரோஸை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் தான். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் அதுக்கு மேலே வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஐப்ரோஸில் மை எங்கேயும் திட்டு ஒட்டாமல் பார்க்குறதுக்கு நல்லா ஈவனாக இருக்க மாதிரி வந்து தெரியும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரஷ் வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இந்த ஐடெக்ஸ் டேஸ்லருடைய காஜல் தான் வந்து எடுத்துக்கிறேன். இதோடைய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 10 rupees தான். இது நல்ல ஒரு பிக்மெண்டடான காஜல். டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். காய்ச்சல் போட்டதுக்கப்புறமா இதையே யூஸ் பண்ணி நான் வந்து ஐலைனராகவும் வந்து போட போகிறேன். இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட தேவையில்லை. காலேஜ் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப லைட்டாக தான் வந்து போட்டுக்கிறேன். பார்க்குறதுக்கு ஐலைனர் போட்ட மாதிரியே வந்து தெரியாது. இப்போ இதுக்கு மேலே இந்த பவுடர் எடுத்துகிட்டு நான் இந்த ப்ரஷ் வச்சு லைட்டாக அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த காஜல் வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்கும். நீங்கள் கையாலே கூட பவுடர் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்னோடய லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த வேஸ்லின் தான் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே இப்போ இந்த லிப் லைனர் பென்சில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேஸ்லினோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லிப் லைனர் பென்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 rupees அவ்வளோதான் வந்து வரும். நான் வந்து மொத்தமாக 12 ஷேட்ஸில் வந்து வாங்கியிருந்தேன். நீங்கள் தனியாக வந்து வாங்கிக்கோங்க. இப்போ ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒரு நல்ல இயரிங் போட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.